வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க. மிதுன மனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும், கும்ப மனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும், அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்ப மனையில் உட்கார்ந்திருக்காங்க. மீனமனையில் ராகு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு. இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும், சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த சித்திரை மாதம் 27ஆம் தேதி, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் வேலை தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 10க்குரியவனான குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் மறையிருக்கிறார். அப்போது வேலை என்பது ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்லவைகளாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது குறிப்பாக ஸ்டேட் டு ஸ்டேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10க்குரியவனான அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் வலுவாக உட்கார போகிறார். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் போய் அமர இருக்கிறார். அங்கே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை என்பது கன்ஃபார்ம். அதாவது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு எம்என்சி கம்பெனி, அதாவது தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு இன்னும் நான் செட்டில் ஆகலை, என்னுடைய கல்விக்கு ஏற்ற, அதாவது நான் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை மிதுனராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அதே சமயத்தில் இந்த சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய, அதாவது நீங்கள் நினைக்க காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வகையில் அமைகிறது. அதுவும் குறிப்பாக இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, அதாவது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அழகு சம்பந்தப்பட்ட துறைகள், உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. சரி, காசு பணம் சம்பந்தப்பட்ட, அதாவது
தன்னுடைய வேலையாக அமைப்பாக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கல, ஏதோ ஒரு வகையில் போய்கொண்டிருக்கிறது, ஒரு லாபம் கிடைக்கல, ஆனால் போட்ட முதலீடு மட்டும் நமக்கு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, போன மாதம் லாபம் கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன்ங்கிறது வித்தைக்காரகன் அல்லவா, அவர் 10ஆம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச பங்கமாக மாறி, அதாவது ஒரு நல்ல செயல் திட்டத்தை தீட்டி ஏன் நமக்கு லாபம் கிடைக்கல, எந்த இடத்தில் தொய்வாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து ஒரு நல்ல செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமா பாக்கியம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருளாதார ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு, தொழில் முறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 2.5 வருடங்களாக பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அனைத்து விதத்திலும் மனக்குழப்பமாக இருந்தவர்களுக்கு மனக்குழப்பம் விலகக்கூடிய வகையிலும், அதாவது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம், குருமார்களினுடைய துணைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தன்மை. அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ 3ஆம் இடம் என்பது தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்ப அந்த சிம்ம மனைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கார். அப்ப தன்னம்பிக்கை கிடைக்கும், மனம் தைரியம் தெம்பாக இருக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப பல வழிகள், வேதனைகள், நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு புகழ் கிடைக்கல என்று இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் புகழ் கௌரவம் சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கு. அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருந்தார். அப்ப தாயினுடைய வகையில தாய் சார்ந்த விஷயத்தில், உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அந்த 4ஆம் இடத்தை குருவி பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. அப்ப சுகஸ்தானம் வலுப்பெற்றாலே நீங்கள் என்ன பண்ணலாம், தாயின் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய தன்மைகள். ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இதுதான் செய்யணும் என்று நினைத்து அது தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதத்திலிருந்து மாறப்போகிறது என குரு பார்க்கிறார். குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கோடி நன்மை தரும். ஸோ அந்த 4ஆம் இடத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல வீடு வாங்கலாம், நினைத்த ஒரு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது. என சூரியன் தகப்பன் இருக்கக்கூடிய அந்த சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்ப தகப்பன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, அல்லது தகப்பன் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி
பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பல ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அல்லது வெளி ஊரில், அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது கடந்த காலத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் கழுத்து நெரித்து கொண்டிருக்கிறது. தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் கடனுக்காகவே போய் கொண்டிருக்கிறது. சரி, என்னதான் செய்கிறது என்று வழி பிறக்காமல் இருந்த இந்த மிதுனராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை 18க்கு அப்புறம், அதாவது மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும். எதிரி தொல்லைகள், யார் நமக்கு முதுகில் குத்தி கொண்டிருந்தார்கள், யார் நமக்கு எதிரிகளாக இருந்தார்கள் என்று தெரியாமலே இருந்த காலம் போய் இப்போ இவர்கள்தான் நமக்கு தொந்தரவு செய்தார்கள் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதாவது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் மறைய இருக்கிறது. அதாவது 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருப்பதற்கான வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு இருந்து கொண்டு இருக்கிறது, நிலுவையில் இருந்தது, கடந்த 2 வருடங்களாக தொந்தரவாக இருந்தது, பிரச்சனையோடு இருந்தது அப்படிங்கிற அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தவித்து கொண்ட இந்த மிதுனராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அல்லது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் நிச்சயமாக அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கின்ற காரணத்தால இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி 5க்குரியவன் 12க்குரியவன் அல்லவா, அப்போ அவர் வலிமையாக இருக்கிறதுனால பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உங்களுக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன, எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது, இப்போ நடப்பில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், இப்போ நான் +2 முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது, எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது, எப்போ இந்த திருமண தடை விலகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.